புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாள் 1891 ஆண்டு மத்திய பிரதேசத்தின் மாஹிவில் ஏப்ரல் 14ஆம் நாள் புரட்சியாளர் பீமராவ் அம்பேத்கர் பிறந்தார். அவரின் கல்வி கனவை தீண்டாமை தீண்டி பார்க்க தளரா நெஞ்சுடன் தீண்டாமைக்கு இரையாகாமல் கல்வி கற்றார். பட்டங்கள் பல பெற்றார். பாருலகம் போற்றும் பண்டிதராய் தன்னையே செதுக்கிக் கொண்டார். சட்டத்திலும் பொருளாதாரத்திலும் பாண்டித்துவம் பெற்றார். பிறப்பால் தாழ்த்தப்பட்டோர் என கூறி அடிப்படை உரிமையையும் பறிக்கும் ஆதிக்க சக்திகளை அழிக்க தாழ்த்தப்பட்டோர் விடுதலை இயக்கத்தை தொடங்கினார். 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் தாழ்த்தப்பட்டோர் உரிமைக்காய் உரிமை குரல் எழுப்பினார். 1946ஆம் ஆண்டு தாழ்த்தப்பட்டோருக்கான சட்டக் கல்லூரியை தொடங்கினார். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சரானார். அகிலமே வியக்கும் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை இயற்றினார். அநீதியான சமூகத்தில் நீதியை நிலைநாட்ட வாழ்வின் இறுதி மூச்சு வரை போராடினார். சமயத்தின் பெயரால் நடக்கும் ஏற்றத்தாழ்வினை எதிர்த்தார். சாதியற்ற சமத்துவ சமுதாயம் என்பதே அவரின் இலக்கு. அவரின் கனவை நனவாக்கும் பொருட்டு அம்பேத்கர் பிறந்த நாளான ஏப்ரல் 14ஆம் நாளை சமத்துவ நாள் என தமிழக சட்டப்பேரவையில் அறிவித்து அவர் வடக்கில் உதித்த சமத்துவ சூரியன், பலர் வாழ்வில் கிழக்காய் இருந்த பகலவன் என புகழாரம் சூட்டினார் தமிழக முதல்வர். தாழ்த்தப்பட்டவன் என்ற குரல் அம்பேத்கரின் குரல் வளையை நசுக்கிய போதெல்லாம் வீரியமாய் எழுந்து அக்குரலுக்கு பதிலடி கொடுத்தவர். இவரை சாதிய தலைவனாக்கி சிறு வட்டத்திற்குள் அடைக்க நினைக்கிறார்கள். உண்மையில் பறந்து விரிந்த மாநிலம் முழுவதும் கொண்டாடப்பட வேண்டிய சிறந்த ஆளுமை. சமூக அநீதிகளுக்கு எதிராய் களம் இறங்க நினைத்தவர். தன் கையில் எடுத்த ஒற்றை ஆயுதம் கல்வி. கல்வியால் மட்டுமே புதிய சமுதாயத்தை படைக்க முடியும். முழு மனித விடுதலைக்கு வித்திடுவது கல்வி மட்டுமே. கற்பி, ஒன்றுபடு, புரட்சி செய் என்ற தாரக மந்திரத்தை கையில் எடுத்தார். மாற்றத்தின் குரலாக எழுந்தது அம்பேத்கரின் குரல். அவரின் பிறப்பு நமக்கு நினைவூட்டுவது லட்சியத்தை அடைவது ஒன்று மட்டுமே நம் இலக்கு. அதுவே நம் உயிர் துடிப்பு.